தாண்டி மேலே தாண்டி கஷ்டமான பஸ் பிரயாணங்கள் எல்லாம் தாண்டி மட சீமையில் ஒரு கேம்பிங் போடுவோம்னு வந்தா கேம்பிங் சைட்டுக்கு போறதுக்குள்ள இரவாயிருச்சு. கஷ்டப்பட்டு லைட் பிடிச்சி டென்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிர் காயறதுக்கு கொஞ்சம் நெருப்பையும் கொளுத்தி விட்டுட்டு ஃபயர் கேம்பிங் ஆக்கிட்டேன். பார்பிக்யூ போட்டு ஃப்ரெண்ட்ஸோட சியர்ஸ் பண்ணி சாப்பிட்டு டின்னர் ஒரு கட் ஒன்று கட்டி நைட் கேம்பிங் வேற லெவல்ல போச்சு. அப்படியே போய் தூங்கினோம். செம குளிர். வெள்ளன ஒலும்பி பார்த்தா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா உதிச்சு கொண்டு இருந்துச்சு. அந்த டென்ட்ல இருந்து அந்த வியூவை பார்க்க அப்படி இருந்துச்சு. நான் அப்படியே மெல்லமா ஒலும்பி அந்த வியூவை பார்க்கலாம்னு போனேன். இந்த மாதிரி பாசிட்டிவான வைப்போட சூப்பரான வியூவோட அந்த நாள் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். பெரிய ட்ரெயின் இங்க பாத்தீங்கன்னா வியூ செமையா இருக்கு. ஆனா இன்னும் சன்ரைஸ் தான் ஆகல. வாங்க பாப்போம். சரியான குளிர். நான் அப்படியே குளிருக்கு நடுங்கி கொண்டிருந்தேன். அப்படியே அந்த இடத்துல இருந்து வியூவை பார்த்தா நான் இது வரைக்கும் பார்த்திராத அளவுக்கு அந்த வியூ இருந்துச்சு. காலம் எழும்பி அந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. சைக்கோ பட வில்ல நிக்கிறாரு. நேற்று அவ்வளோ 4 பஸ் ஏறி வந்ததுக்கு அதெல்லாம் பார்த்துடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வியூ இருக்கு. சரியா, இந்த ரியல் ஹெவன். நீங்க உண்மையாவே சாகரத்துக்கு முன்னால சொர்க்கம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி உண்மையாவே ஒரு சொர்க்கம். அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை மலை, இந்த பனி, அப்புறம் அந்த சூரியன். வாழ்றதுக்குள்ள ஒரு முறையாச்சும் எல்லாரும் வந்து பார்த்தே ஆகணும். அப்போ போய் சொர்க்கம் பழக்கமா இருக்கும். போகணும்னு சாக்கா இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து மினி வேர்ல்ட்ஸ் எண்ட் இருக்காம். ஸோ அதுக்கு நீங்க வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். அதோட வந்து இன்றைக்கு வந்து இப்படி இருக்கிறது சில இதெல்லாம் செமையா வந்து இந்த பனி மூட்டெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூப்பர் வியூவா இருக்க மாதிரிலாம் சொன்னாங்க. சன்ரைஸ் 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 வாழ்வை வாழத்தான் கொம்பை தச்சுவான். முக்கியமாக இந்த டென்ட்டை பற்றி சொல்லணும். இந்த டென்ட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. குளிர எங்களுக்குள்ள விடல. அதை விட உங்களுக்கு சூப்பரான ஒரு பெட்ஷீட் ஒன்று தந்திருந்தாங்க. என்ன செய்வோம்? அது 3 பேருக்குரிய வச்சுட்டு ஒருத்த மட்டும் எடுத்தா என்ன பழக்கம்? ஏன் இப்படி செய்யறீங்களா? நாங்க முன்னுக்கு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே சன் கிசஸ் நைட் வந்ததால இந்த இடம் எல்லாம் பார்க்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகள், மலைகள் என்று சொல்லி பார்க்கவே செம்ம ஃபீலாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு குட்டி கிராமம். ஸோ அங்கே மார்னிங் வந்து ஸ்கூல்ஸ் அவங்களோட ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து பஸ் சரியான குறைவு. ஸோ இந்த மாதிரி வாகனங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அவங்க புது வாழ்க்கை முறையில் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி மேலே ஏறி நிற்குதுண்டு என்னென்ன மேலே ஏறி பழகி இருக்குமா? நாங்கள் வந்து மடல் சீமாவில் இந்த கேம்பிங்னு சொல்லியிருந்தோம். மடல் சீமாவில் வந்து ரத்கலே டிவிஷன்லாம் வந்து இந்த கேம்பிங் சைட் இருக்குது. நான் நேற்று நைட் வந்ததால் வந்து வடிவாக இந்த லொக்கேஷன் எல்லாம் சொல்ல முடியாமல் போயிட்டு இப்போ சொல்கிறேன், வடிவாக கேளுங்க. நாங்கள் கொழும்புலேருந்து நைட் அப்படி ட்ரெயின் எடுத்து வரலாம், பஸ் எடுத்து வரலாம். ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ட்ரெயினில் வந்து ஒரு 12 hours ட்ராவலிங் இருக்கும். பஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு 10 hours ட்ராவல். ஹைவேல வர போகிறீங்கன்னா 4 to 5 hours முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பதில் வந்துட்டு பதிலேருந்து பசரை வரணும். ஸோ பசரிலேருந்து அதுக்கு பிறகு வந்து மதுர் சீமை பஸ் எடுத்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பஸ் கொஞ்சம் சரியான குறைவு. ஸோ அந்த டைமிங்கையும் பாருங்க. ஸோ நாங்கள் வந்து 3:30 பஸ், 3:30 தான் லாஸ்ட் பஸ்ன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பஸ் டைமுக்கு நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது ஃபுல்லாக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணது. நாங்கள் ஒரு ஸ்ட்ரகிளும் எல்லாம் வந்தது காரணம் வந்து ஃபீனிக்ஸ் கேம்ப் ஃபேர்ன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒரு கேம்ப் ஃபேர் சைட் தான். ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து எங்களுக்கு டிரெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து சேரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நீ அடுத்த பக்கத்துக்கு போகலாம். நைட்டுங்களை பஸ் இதில் தான் கொண்டு வந்து இறக்கி விட்டது. இதிலேருந்து போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு கொஞ்சம் திருத்தலாம் இருக்குது. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து எங்களோட கேம்பிங் சைட் வந்து ஒரு 200 to 300 மீட்டர்லாம் இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் இந்த போகிற வழி ஃபுல்லாக காட்டிகிட்டே போகிறேன். நான் அவங்கள்ட்ட கழிச்சிட்டே போகிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறோம், இங்கே இந்த கிராமத்து மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து நாங்கள் ஒரு சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டுருப்போம். சிட்டி லைஃப்பில் இருந்து ஒரு நாள் இப்படி ஃப்ரீயாக வந்து இருக்கிறது வந்து அது இன்னும் ரொம்பவே எங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஒரு ரிலீஃபாக இருக்குமென்னு நம்புகிறேன். அங்கே போகலாம். இப்போ இங்கே இருக்கிற ஆடுகள்லாம் மலையே ஏறுறது பழகி இருக்குது. அப்படிங்க மேலே எல்லாம் ஏறி நிற்குது. இப்படியே நேராக போகணும். நேராக போயிட்டு வந்து அது பிறகு திரும்பணும். ஸோ அதிலே வந்து நான் டிரெக்ஷன் இந்த மாதிரி சொல்லி நான் சொல்கிறேன். அங்கேருந்து நாங்கள் ஒரு 200 feet நடந்து வந்திருப்போம். வந்துட்டு வந்து பஸ் ரூட் வந்து இப்படியே ஒரு 5 kilometers வந்து அங்கால இன்னும் ஒரு ஊருக்கு போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் கேம்பிங் சைடு போகிறதுக்கு இங்கால இந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற ரோட்டுக்கு தான் நாங்கள் போகணும். வாங்க. நீங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போதே முதலாவது வலது பக்கம் அப்பா போகிற இந்த இதுக்குள்ளே திரும்பினீங்கன்னு சொன்னால் சரி. அது பிறகு அது வர்ற வழியில் உங்களுக்கு வேறு எந்த டிரெக்ஷனுமே இருக்காது. அப்படி நேராக வந்துட்டு வர முதலாவது இந்த பாதையில் போனீங்கன்னாலே சரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப இப்போ நான் வந்து உங்களுக்கு டிரெக்ஷன்லாம் சொல்கிறேன். பட் இதெல்லாம் வந்து அவங்களே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்தால் கூட அவங்களே வந்து ஃபுல்லாக அவங்கள டிரெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக அவங்க எந்த இடத்துல இறங்க போகிறவங்களோட தெரியாது. பட் அவர் தான் ஃபுல்லாக எனக்கு டிரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பஸ்ஸில் கூட அவங்கெல்லாம் கால் பண்ணி காய்ச்சாங்க. சிங்கிளும் தான் எல்லாமே. பட் சிங்கிளும் தெரியாதுன்னு சொல்லலாம், பேனிக் ஆக தேவையில்லை. அந்த அண்ணாவே ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தார். என்ன சொல்கிறார், ஒரு பெஸ்ட்டு ஒரு ட்ரிப்பாக எனக்கு இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை, இது இல்லாமல் சூப்பராக போச்சு. நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட கேம்பிங் சைட். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். எங்களோட டீம் அங்கே இருந்து கூட தாங்கிட்டு இருக்குது. நான் அவங்களுக்காக வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த டிரெக்ஷன் உங்களுக்கு விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னும் கஷ்டமானு சொன்னால் ஃபீனிக்ஸ் கேம்ப் ஃபேரை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். டீம் அங்கே ஜேபிஎல்ல வைப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஜேபிஎல் எங்களை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இது வைப் பண்ண போகிறேன். காப்பி கிளை பண்ணியிருந்தாங்க. கட் இப்போ நேரம் சரியா 8 மணி. அப்படியே சன்கிஸ் எங்களுக்கு இப்படி சூப்பராக இருக்குது. வெயிலெல்லாம் தாறு மாற அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ இந்த ஸ்வெட்டரை கலட்ட போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ வெயிலை என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. நான் முதல்ல இவங்க சொன்னால் இது வந்து தேயிலை கண்டுலாம் நிறைய நிற்குதுன்னு சொல்லி. அப்போ இங்கே வந்து மார்னிங் அவங்க வந்து தேயிலை கண்டுலாம் பறிச்சிட்டு இருக்காங்க. வாங்க அவங்களோட ஹெல்ப் பண்ணால் கதைப்பேன் போயிட்டு.
12 வயசுல இருந்து வேலை செய்யும். 12 வயசுல இருந்து வேலை செய்றீங்க. என்னது இது பார்த்து பிடுங்குறது? என்ன போய் பார்த்து விடுங்க வேண்டியதான்டா. இப்படி பிடுங்குறதா? பிடுங்க வேண்டியது. வெள்ளை எல்லாம் பிடுங்க வேண்டியது. இதை நீங்க பிடிங்கி கொண்டு போய் எங்க கொடுக்கணும்? மடுவத்தில் கொடுத்தா மடுவத்துல இருந்து ஸ்டோர் கொண்டு போவாங்க. இது கிட்ட பக்கத்துல இருக்கா? ஸ்டோர் பண்ணியே இருக்கு. அந்த அம்மாண்ட சிரிப்பு அவ்வளவு அழகா இருந்துச்சு. எனக்கும் அந்த கூடைய தூக்கி பார்க்க வேண்டிய ஆசை. எனக்கு போட்டு விடுங்கன்னு கேட்ட உடனே அழகான சிரிச்ச முகத்தோட அவங்கள துண்டு தூக்கி என்ன தலையில வச்சுட்டு அந்த தேயில பறிக்கிற கொழுந்து பேக்கையும் எனக்கு மேல வச்சு விட்டாங்க. நல்லா இருக்கு. இல்ல பாரமா இல்ல, நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ இது கொழுந்தெல்லாம் பறிச்சு இதுக்குள்ள போட போகிறோம். இல்லைதான் வருது எனக்கு இப்படி போடுறது. எங்களோட வந்து எல்லாரும் இப்படி போட்டு பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. இந்த எப்படி இருக்கு கௌசி? என்னமா இது வந்து அந்த அந்த எனக்கு எப்படி தெரியுமா, இப்படி உள்ளே இருந்து ஃபீல் ஆகிக்கல. அந்த அரேபியன்ஸ் வந்து போட்டிருப்பேன் தெரியுமா, மண்டல் இப்படி இது துணி ஒன்று போட்டு இப்படி அப்படி தான் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த கெட்ட பிச்சைக்காரி மாதிரி எனக்கு தெரியும். காக்கா இந்த இலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் இப்படி முள்ளாக இருக்கா, இது இப்படி இழுக்கல, இது கீறுது. அவன் இப்படி தான் அவன் நோகலைன்னு சொல்கிறான், ஆனால் அது நோகுது. 1 கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? இது எவ்வளவு நேரம் எடுக்கும்? கொழுந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம். கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் அப்படியே இருக்குமா? குறையுது. அரை மணி நேரம். அரை மணி நேரமா? அரை மணி நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு 1 கிலோக்கு 50 ரூபா தருவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ பறிப்பீங்க? அந்த 25-30 எடுத்தா ஒரு கணக்கு கிடைக்கும். 10-12 எடுத்தா குறைவா தான் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து 1 கிலோ பறித்து கொடுக்குறதுக்கு 50 ரூபா கிட்ட கொடுக்குறேன்னு அம்மா எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ 1 கிலோ பிடுங்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு கிட்ட ஆகும். ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்கு வந்து 50 ரூபா அந்த 1 கிலோ கொடுப்பேன்னா மொத்தமாக வந்து மாதம் முடிவில் வந்து உங்களுக்கு 10,000 கிட்ட வருமானு சொல்கிறாங்க. மிஷின் போட்டால் தான் அதை அரைப்பட்டு இப்போ நிறைய கழிவுகள் வந்தாலும் அது கழிவெல்லாம் இருக்காங்க. கழிவெல்லாம் வராது, கழிக்க மாட்டாங்க. கழிக்க மாட்டாங்க. நீங்கள் கொண்டு போகிறது அப்படியே நிறுத்திட்டு தருவேன். அந்த அம்மா பார்க்கும்போது சரியா என்னோட அம்மா போலயே இருந்தாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட 65-70 வயசு இருக்கும். அவங்களோட அழகான அந்த சிரிச்ச முகம் இப்போ என்ற கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இந்த மாதிரி என்னுடைய அந்த நாள் மார்னிங் பொழுது ரொம்பவே அழகா போச்சு. கேம்பிங் டூர் இன்னும் முடியல. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.